ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி அப்ளிகேஷன்ஸ். ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம என்னென்ன இடத்துல யூஸ் ஆகுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஐஓடின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறாங்க, லாகிஸ்டிக்ஸு, இன்வென்ட்ரி கண்ட்ரோலில், அண்ட் தென் டிரான்ஸ்பரேஷன், செக்யூரிட்டி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஐஓடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நவ்வேடேஸ் நமக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணுறது எது மூலிமான்னு பார்த்தீங்கன்னா ஐஓடி மூலயமா. இப்போ நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நேச்சுரல் கால்மிட்டிஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா ஏதாவது பேரிடர் சொல்லுவாங்க இல்லையா, எர்த்குவேக்ஸு, சுனாமி, அந்த மாதிரி தீ விபத்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐஓடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மூலிமா நம்ம ரீசெண்டாக பார்த்துருவோம் இல்லையா, இந்த சுனாமி எது வருது, எர்த்குவேக்னால வருது, அந்த வல்கனிக் எரப்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐஓடி மூலிமா அதை அப்சர்வ் பண்ணி இப்போ வந்து சுனாமி வர்றதுக்கான காரணம் என்ன, எர்த்குவேக் வந்து கடலில் வர்றதுனால நமக்கு சுனாமி வருது இல்லையா. அப்போ அந்த இடத்துல சென்சார் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வரலாம், ஓகே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றத இந்த ஐஓடி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நம்மளோட என்ன பண்ண முடியாதுன்னா நேச்சுரல் டிசார்டர்ஸை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரிவென்ஷனாக இருந்து அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் டிடெக்ஷன்ஸ். அதாவது தண்ணியெல்லாம் எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, ஓகேவா, இப்போ கிரவுண்ட் லெவல் வாட்டர்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தடுத்தோம்னா நமக்கு நல்லா ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டரை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த இடத்துல பாசிபிள்ஸ், ஓகே இந்த ஐஓடி மூலமா எங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது, எங்கே வந்து ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குது நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். நம்ம மானிட்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, அண்ட் தென் பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா வாட்டர் ஷார்ட்டேஜை நம்மளால் தடுக்க முடியும், ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம வந்து ஐஓடி வந்து ரொம்ப நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இடத்துல இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ஐஓடி மூலிமா என்ன பண்ணலாம், யார் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சென்ஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஏதாவது வந்து நம்ம வந்து தொட்டால் கூட நமக்கு என்ன ஆகும், அந்த எனர்ஜி கன்சப்ஷன் வந்து நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸ்மார்ட்டாக வந்து நம்ம வீட்டிலேருந்தே உட்காந்து நம்ம வீட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஓகேவா. பார்க்க முடியுது மட்டும் இல்லாமல் சில அப்ளிகேஷன்ஸ் இப்போ யாராவது வந்து டச் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கிறது, எமர்ஜென்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக போலீஸுக்கு நம்பர் போகிறது, சேஃப்டிக்காக நம்ம வந்து எல்லாம் இங்கே வந்து ஐஓடி வந்து நம்ம ஸ்மார்ட் ஹோம்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறோம். ஹெல்த் கேரில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷண்ட்டை வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை நம்மளால் பார்த்துக்க முடியும், நம்ம ரெகுலராக அப்சர்வ் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது வர அடுத்த பேஷண்ட்டு ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணலான்றது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா டெத் ரேட்டை வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும். அண்ட் தென் அவங்களுக்கு ஹெல்த்தும் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஐஓடி வந்து நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மிங் இருக்குது இல்லையா, அக்ரிகல்ச்சரில் அந்த இடத்துல இந்த ஐஓடி யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு லேண்ட் அப்சர்வ் பண்ணும்போது ஓகே இந்த லேண்டில் இந்த க்ராப் வச்சா நல்லா வளரும், இதனால் வச்சு நமக்கு வந்து என்ன ஆகும்னா நிறையா வந்து வளர்ச்சி அடையும். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் இது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸில் இந்த ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த சீட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனால் நம்ம அக்ரிகல்ச்சரும் நமக்கு என்ன ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இல்லையா. இந்த ஐஓடி வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகே இந்த அளவுக்கு வாட்டர் போதும், இந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் போதும், இந்த அளவு வந்து அந்த மாதிரி வளர்ச்சி வரும்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுடைய இது என்ன ஆகுறது, நம்மளுடைய ஃபார்மிங் வந்து ஸ்மார்ட் ஆகுது. நம்ம வந்து அதிகமாக எஃபெக்ட் போட தேவையில்லை. ஓகே இந்த ஐஓடி மூலிமா இந்த இடத்துல இது செஞ்சால் இது நல்லா இருக்கும்ன்றது நமக்கு ஒரு கிளியராக கிடைக்கும். இதனால் நம்மளுடைய அக்ரிகல்ச்சரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் வேறு என்ன நமக்கு வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸுக்கு கிளைமேட் தகுந்த மாதிரி அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐஓடி மூலிமா நமக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டிராஃபிக்கை மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய டிராஃபிக் இருக்குது, வேறு ரூட்டை நம்ம வந்து வேறு ரூட்டுக்கு போகலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல இருக்க டோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மூலிமா இருக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ரூட் போகலாம், இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக போகலாம். அந்த இது வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷனுக்காகவும் பார்த்திங்கன்னா டிக்ரீஸிங் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். இந்த ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்னாலேனா இவ்வளோ பொல்யூஷன் வருது, அப்போ நம்ம இது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்மார்ட் ஐஓடி மூலிமா. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸு. இங்கே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்னென்ன இருக்குது ஸ்மார்ட் சிட்டிஸ்னால் இப்போ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும் எது வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார் எமர்ஜென்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் சிட்டிஸில் ஐஓடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து நல்ல ஏர் கிடைக்கும், அதாவது வித்தவுட் பொல்யூஷன் இல்லாமன்றது நமக்கு தெரியும். அண்ட் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ரூட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறது இருந்தால் நிறைய ரூட்ஸ் இருக்கும். இப்போ எமர்ஜென்சி ரூட்ஸ் மீன்ஸ் ஷார்ட்கட். அப்போ அந்த ஷார்ட்கட் எங்கே இருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பார்க்கிங். இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து மானிட்டர் பண்ண முடியும், எங்கே வந்து பார்க் பண்ணால் சேஃபாக இருக்கும், எங்கே ஈஸியாக பார்க் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல அவைலபிள் இருக்குன்றதை நம்ம ஐஓடி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஹெல்த்து, அதாவது நம்ம வைப்ரேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் மூலிமா மானிட்டர் பண்ண முடியும். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குது, பிரிட்ஜஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு டூரே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்தெந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் அர்பன் மேப்ஸ், அதாவது எங்கே அதிகமாக சவுண்டு இல்லாமல் இப்போ டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம சவுண்டு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியும் இந்த ஐஓடி மூலயமா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெக்ஷன், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிராஃபிக் கன்ஜெக்ஷன் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லைட்னிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்மார்ட் லைட்னிங் அது ஐஓடி மூலிமா அந்த ரூட் வந்து நமக்கு வந்து லைட்டிங் மூலிமா காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ரூட்ஸ்லாம் தேவையில்லாத ரூட்ஸ்ன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ரோட்ஸ் எங்கே இருக்குது, ஹைவேஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல கிடைக்கும், அண்ட் தென் ஆக்சிடெண்ட்டில் எந்த இடத்துலலாம் தடுக்கலாம், எந்த இடத்துல டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்றதை நம்மளால் இந்த ஐஓடி மூலயமா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செக்யூரிட்டி. ஸ்மார்ட் செக்யூரிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ ஹோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் வந்தாலும் நமக்கு சென்சார் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதான் அலாரம் செட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை லெவல் செக்யூரிட்டி வந்து இந்த ஐஓடி மூலமா நம்ம சென்சார் பண்ணலாம். நமக்கு வந்து ஹை லெவல் செக்யூரிட்டியாக இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.